நம்ம செய்ய போகிறது மாங்காய் ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் நான் மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு நீட் மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன் பெருசாக. இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது மாங்காவை இந்த அளவுக்கு நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுங்க மெலிசா. இப்போ மசாலாலாம் கலக்கணும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் 1/2 கப்பு மைதா மாவு எடுத்துருக்கேன். அதை போட்டிருக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் போடுறேன். மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் போடுறேன். மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூனு. ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். அவ்வளோதாங்க. இதுக்கு 1/2 ஸ்பூன் சால்ட்டு. இதை அப்படியே கிளறி விட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிளறிக்குங்க. இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு. தண்ணி மட்டும் பார்த்து ஊற்றிங்க. மாவு கொஞ்சம் பஜ்ஜி பதத்துக்கு வராமல் இருந்தால் போதும். இப்போ நான் மாங்காய் துண்டுங்களை இந்த மாதிரி சிறு சிறுவாக அடிச்சிருக்கல அதை போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும் போதும். நல்லா இதில் அப்படியே ஊற அளவுக்கு நல்லா முழுகி விட்டுருங்க. இதில் அவ்வளோதாங்க. இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும் போதும். நம்ம அதுக்குள்ளே எண்ணெய் காய வச்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் எல்லாம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம பிரெட் க்ரம்பில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இதை அப்படியே போட்டு நல்லா பெரட்டி எடுத்துருங்க. நல்லா அழுத்தமாக வச்சுருங்க. இந்த மாதிரி பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நான் போடுறேன். நம்ம மாங்காய் பச்சடி சாப்பிட்ருக்கோம், மாங்காய் இனிப்பு சாப்பிட்ருக்கோம். இதுமாரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்ருக்குமா என்னன்னு தெரியல. நான் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். செஞ்சு பார்த்துட்டு உப்பு மிளகாத்து போட்டு எப்போவுமே நம்ம சாப்பிடுவோம். மாங்காய் எப்போ சீசன் கிடச்சாலும் அதை இப்படி புது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மாங்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சுங்க. இனிப்பு, புளிப்பு, காரம் 3 தன்மை நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க. சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருக்குது. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். மாங்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களே செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் பட்டன் எடுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள்.